ஹாய் தேர். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிராத்மிக் லெவலில் இருக்கிற கிராமர் பார்ட்ஸ். ஸோ நமக்கு பிராத்மிக் புக்கில் டோட்டலாக 21 லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தெரியாமல் நீங்கள் மதியமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டென்ஸ் மேக்கிங், ரீடிங், ரைட்டிங் எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஸோ பிஃபோர் மதியமாக போகிறதுக்குள்ளே பிராத்மிக் புக்கில் இருக்கிற இந்த கிராமரை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நான் 1 to 5 லெசன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் லெசனே நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நிகழ்காலம், வர்த்தமான் கால். நிகழ்காலத்தில் நீங்கள் வருத்தமாக இருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்த்தமான் கால் அப்படின்னா நிகழ்காலம். ஸோ நமக்கு இங்கே ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற நவுன், அதை பேஸ் பண்ணி லாஸ்ட்டில் முடிகிற வார்த்தையை இந்த லெசனில் நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி மே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஹம் அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். தும் அப்படின்னா நீ. ஆப் அப்படின்னாலும் நீ தான், பட் ஃபார்மலா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். யக்கு வக்கு. யக் அப்படின்னா நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற ஒரு குட்டி சிம்பிளிஃபிகேஷன் என்னன்னா, யா போடும்போது பக்கத்துலேயே போயிட்டு வந்துடுறோம். ஸோ பக்கத்தில் இருக்க பொருளை ஏதாவது காமிச்சு பேச போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யக் யூஸ் பண்ணலாம். வக் அப்படின்னா உங்களுக்கு தூரமாக இருக்க பொருள், தூரமாக போய் வா எழுதுகிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தூரமாக போகிற எழுத்துக்கு பொருளை சுட்டி காட்டி, ஒரு நபரை சுட்டி காட்டி நீங்கள் பேச போகிறீங்கன்னா வக் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ வே, இந்த யக்கோட ப்ளூரல் ஃபார்ம் தான் இந்த ஏ, இந்த வக்கோட ப்ளூரல் ஃபார்ம் தான் இந்த வே. இப்போ இந்த யக்குக்கே 3 டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. இவன், இவள், இது. அப்போ ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு உயிரில்லாத ஆப்ஜெக்ட், மூணையுமே குறிக்க இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டு முடிய போகிற வார்த்தையை வச்சோ இல்லை நவுன் பக்கத்தில் வர எழுத்தை வச்சோ தான் அங்கே பையனை குறிக்கிறாங்களா, பொண்ணை குறிக்கிறாங்களா, இல்லை பொருளை குறிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ மேவை எடுத்துக்கலாம். மேலே எந்த சென்டென்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அது ஹூவில் முடியணும். இந்த ஹூக்கு என்ன அர்த்தம்னா ஆம், இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம நீங்கள் சிம்பிளாக பேசும்போது இருக்கியா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா மே ஹூ, இருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் பேசலாம். ஹம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம், நாங்கள் அப்படின்னு அர்த்தம். ஹைன் வரணும். எப்பயுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் நவுன் ப்ளூரல் ஃபார்ம் அல்லது இந்த மாதிரி ஆப் ஃபார்மலாக பேசுகிறாங்க அப்படின்னா முடிக்கிறது ஹ முடிக்கக்கூடாது, ஹைன் முடிக்கணும். அதுதான் கரெக்டான கிராமட்டிக்கல் ப்ரொசீஜர். தும் அப்படின்னா நீன்னு அர்த்தம். தும்மில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா சென்டென்ஸும் ஹோல முடியணும். ஸோ இது ஒரு கிராமர் ரூல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யக்கு வக்குலாம் சிங்குலர். ஸோ சிங்குலரில் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஹே நம்ம யூஸ் பண்ணணும் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஏ வே ப்ளூரல், ஹம் ப்ளூரல், ஆப் ஃபார்மல். இது எல்லாமே முடியும் போது ஹ யூஸ் பண்ணக்கூடாது. ஹ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சிடணும், ஹைன் அதான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லெசனில் நீங்கள் சில நவுன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மே நான், ஹம் நாங்கள், தும் நீ, ஆப் நீங்கள், யக் வக் அது இது, ஏ வே அவைகள் இவைகள்னு புரிஞ்சிருக்கும் இந்த லெசனில். இதுக்கு கீழே நமக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டென்ஸ் கொடுத்துட்டு எண்டு வேர்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் பை சப்ளையிங் சூட்டபிள் வேர்ப்ஸ். அடைப்புக்குறிகளில் கொடுக்கப்பட்டுள்ள வினை சொற்களை கொண்டு கீழ்கண்ட வாக்கியங்களை நிரப்பவும். மே லடுக்கா டேஷ், மேலே ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் ஹூவில் தான் முடியணும். ஸோ அப்போ இங்கே ஹூ. தும் லடுக்கே, லடுக்கா அப்படின்னா பாய், லடுக்கேனா ப்ளூரல் ஃபார்ம். தும்மில் ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் ஹோல முடியணும். ஹம் லடுக்கியாங், ஹம் ப்ளூரல் ஃபார்மில் ஸ்டார்ட் ஆனாலே ஹைன் சொல்லியிருக்கேன். ஸோ ஹைன். ஆப் ஆத்மி, ஃபார்மலாகவும் ஹைன் தான் வரணும். யக் கோடா ஹ, சிங்குலர்னா ஹ. வக் கர், கர்னா வீடு, அந்த வீடு ஹ, அது வீடு அந்த மீனிங். ஏ பேடு, இவைகள் மரங்கள், ஹைன் வரணும். ஏன்னா ஏ ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா. ஸோ ஹே போடக்கூடாது, ஹைன் போடணும். வே காயோம், காய்னா பசுக்கள், அவைகள் பசுக்கள், ப்ளூரல் ஃபார்ம்ன்றனால ஹைன் வரணும். மே ரமா, மேலே ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் ஹூவில் முடியணும். ஹம் ஹவுரத்தே ஹைன், ஹம் அப்படின்னா நாங்கள்னு அர்த்தம். ஸோ ஹைனில் முடியணும். ஸோ இது எதுக்கு நமக்கு இந்த லெசனில் எடுத்தோன்னே இப்படி ஒரு பிகினிங் புரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ இங்கே நீங்கள் சென்டென்ஸோடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டு வேர்டை கவனிக்க கற்றுக்கோங்க. போக போக நமக்கு கிராமர் வரும்போது இந்த ரூல் கண்டிப்பாக அப்ளை ஆகும். பேசும்போது நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ செகண்ட் லெசன் போகலாமா? செகண்ட் லெசன் ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம பார்த்தது அங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் 1 பார்த்தோம். இது ப்ரெசன்ட் டென்ஸ் 2. ப்ரெசன்ட் டென்ஸ் 1ல் நம்ம பார்த்தது
ஸ்டார்ட் பண்ணுற வேர்ட் அண்ட் என் பண்ணுற வேர்ட். இங்கே நம்ம பார்க்க போகிறது பிகினிங்கில் இருக்கிற வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மே ரோஜ் ஸ்கூல் ஜாத்தா ஹூம். இந்த ஜான்றது வேர்பு. இந்த தா இருக்கு இல்லையா, இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்பு கூட வரப்போகிற ஒரு எழுத்து. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், வேர்பு கூட தா அப்படின்னு ஒரு லெட்டர் சேர்க்கணும். ஸோ இன்னொரு ரூல் இங்கே இருக்குது. தா சொல்லும்போது நீங்கள் லாஸ்ட்டில் ஆ சவுண்டு சொல்கிறீங்களா, ஆ சவுண்ட் இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆண்கள். இப்போ வேறு ஏதாவது வேர்ப் கூட தீ சவுண்ட் வரும். இங்கே நம்ம சொல்கிறது இ ஃபார் பெண்கள். சரியா? அப்போ இதுவே ஆண்கள் சிங்குலராக இருந்தால் தா போடுவாங்க, இதே ப்ளூரலாக இருந்தால் தே போடுவோம். ப்ளூரல் ஆர் ஃபார்மல், பெரியவங்க கிட்ட பேச போகிறோம், இல்லை டீச்சர் கலெக்டர் அந்த மாதிரி பெரியவங்க கிட்ட பேச போகிறோம்னா தே போடுவோம். தா சிங்குலர் மேல் ஜெண்டர், தே சிங்குலர் நாட் சிங்குலர் ப்ளூரல் பெரியவங்க ஆர் ஃபார்மல் ஃபார்ம். தீ சிங்குலராக இருந்தாலும் இ சவுண்டு தான் கேர்ள்ஸுக்கு, ப்ளூரலாக இருந்தாலும் இ சவுண்டு தான். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் கவனிங்க, உங்களுக்கு சிலது புரிய வரும். மே ரோஜ், ரோஜ் மீன்ஸ் டெய்லி, ஸ்கூல் ஜாத்தா ஹூம், நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போவேன். இது சிங்குலர்ன்றனால தா போட்டிருக்கோம் வேர்பு பக்கத்தில். செகண்ட் சென்டென்ஸ் கவனிங்க. ராம் கப் யஹா ஆத்தா ஹை. ராம்ன்றது சிங்குலர், ஸோ அதனால் இங்கே வேர்ப் பக்கத்தில் தா போட்டிருக்கோம். ஹம் ஹிந்தி சிக்தே ஹைன். ஹம்மில் ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் ஹைனில் முடியணும். அதுக்கடுத்து இது வந்து ப்ளூரல் ஃபார்ம், அதனால் சிக் அப்படின்றத லேர்ன் அப்படின்ற வேர்ப். ஸோ வேர்ப் ப்ளஸ் தே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா சில வேர்ப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து படிச்சிருக்க அந்த நவுன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வரேன் எப்படி சொல்லலாம், மே ஆத்தா ஹூ அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன பண்ணுற எப்படி கேட்கலாம், நீ தும். ஓகே, என்ன கியா பண்ணுற, கர் தா தும்ல ஸ்டார்ட் ஆகிருக்கோமா, ஹோ. ஸோ தும் கியா கர்த்தா ஹோ அப்படின்னா நீ என்ன பண்ணுறன்னு ஹிந்தியில் கேட்ட மாதிரி. ஸோ இந்த லெசன்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 சென்டென்ஸ்க்கு அப்புறம் உங்களால் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் இன் ஹிந்தியில். வாங்க போகலாம். தும் கஹா ரஹத்தே ஹோ, நீ எங்கே வாழ்கிற. ஸோ இங்கே ரஹத்தே ரஹத்தான் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. கியா சீதா காத்தி ஹை, என்ன சீதா பாடுறாளா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. வே கியா காம் கர்த்தி ஹை, இது எல்லாத்துலேயுமே கர் க அப்படிலாம் வேர்பு கூட ஒரு பொண்ணை பற்றி பேசும்போது தீ போட்டிருக்காங்க, ப்ளூரல் ஃபார்ம் வைக்கும்போது தே வந்திருக்கு. ஸோ மே நஹி காத்தி, நான் பாடலை, அங்கே ஒரு பொண்ணு அதனால வேர்பு ப்ளஸ் தீ. ஹம் குச் நஹி கர்த்தி, நாங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னு அர்த்தம். இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். சேஞ்ச் த ஜெண்டர். இப்போ நான் உங்களுக்கு இங்கே சொல்லி கொடுத்த மாதிரி தான். தா தே வந்தால் அந்த சென்டென்ஸில் ஆண் பாலை சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த சென்டென்ஸை தாவை எடுத்துகிட்டு தீ போட்டு எழுதணும். இப்போ தீ இருந்துச்சுன்னா சிங்குலராக இருந்தால் தாவாகவும், ப்ளூரலாக இருந்தால் இல்லைனா ஃபார்மலாக இருந்தால் தேவாகவும் மாற்றி நீங்கள் எழுதணும். வாங்க சென்டென்ஸ்குள்ளே போகலாம். வக்கு காத்தா ஹே, காத்தா ஆண் பாலில் இருக்குது, அப்போ வக்கு காத்தி ஹேன்னு நம்ம மாற்றலாம். மே சூன்தி ஹூ, மே சூன்தா ஹே ஹூ அப்படின்னு மாற்றலாம். தும் கியா தேக்தே ஹோ, நீ என்ன பார்க்குற, தேக்தி ஹோ அப்படின்னு மாற்றலாம். ஜாத்தேன்னு இருக்கு, அப்போ ஆண் பாலில் வந்திருக்கு ஜாத்தின்னு மாற்றலாம். கர்த்தி பெண் பாலில் வந்திருக்கு கர்த்தே, ஆப் இருக்கு இல்லையா, அப்போ கர்த்தே தான் சொல்லணும், கர்த்தான்னு சொல்லக்கூடாது. வே ரொட்டி நகி காத்தே, தே வந்தாலே ஆண் பால், அப்போ தீயா மாற்றணும். மே சாய் நகி பீத்தி, பீத்தா ஹூ அப்படின்னு மாற்றலாம். தும் கஹான் ஜாத்தி, ஜாத்தா அப்படின்னு எழுதிக்கலாம். லாத்தான் இருக்கப்ப ஆண் பாலில் இருக்குது, தீ லாத்தி அப்படின்னு மாற்றிக்கலாம். ஆப் கபு கேள்தேன்னு இருக்குது, ஆப் ஃபார்மலில் இருக்குது இந்த சென்டென்ஸ், தேவை கேள்த்தின்னு மாற்றிக்கலாம். சேஞ்ச் த ப்ரனவுன்ஸ். ப்ரனவுன்ஸ்னால் இந்த நவுன் இருக்கிற இடத்துல பர்டிகுலராக ஒருத்தரை வெளிப்படையாக ராம் லக்ஷ்மண் அப்படின்னு சொல்லாமல் அவன் அவள் அது அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரனவுன்ஸ். இங்கே நமக்கு கொடுத்துருக்குற சென்டென்ஸில் ப்ரனவுனை என்ன மாற்றணும்னு இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. இப்போ தும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க மேக்கு பதிலாக. அப்போ தும்மில் ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் ஹோல முடியணும்னு நம்ம இங்கே ரூல்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ இந்த சென்டென்ஸை மே ஜாத்தா ஹூ தும் ஜாத்தே ஜாத்தா ஹோ, நீ போறியா அப்படின்னு கொஷின் கேட்குற மாதிரி இந்த சென்டென்ஸை மாற்றலாம். நெக்ஸ்ட்டு
ஆப் கியா கேள்தே ஹோ ஹைன்னு இருக்கு. ஆப்புக்கு பதிலாக வக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வக்கு கியா கேள்தா வரணும், ஏன்னா சிங்குலர் இல்லையா வக்கு, அதனால் ஹே தான் போடணும். நெக்ஸ்ட்டு வக்கு சோத்தா ஹேன் இருக்கு, வே போட சொல்லியிருக்காங்க. அப்போ வே இந்த இடத்துல போடும்போது வே சோத்தே ஹைன் அப்படின்னு போடணும். மே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மே காம் கர்த்தா ஹூ. ஹம் ஃபீமேல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹம் जाती हैं. वे क्यों दौड़ते हैं. मैं गाता हूँ. वे चाय पीते हैं. ஸோ இப்போ எப்படி நான் மாற்றினேன்னு கவனிச்சிருப்பீங்க. புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை ஆல் ஆஃப் யுவர் டவுட்ஸ். அண்ட் வாங்க இப்போ லெசன் 3க்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னென்னா, ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, நான் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்றது ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரு செயல் முழுமை அடையாமல் இருக்கிறத நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்கிறது தான் இது. இங்கே நம்ம இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வேர்பை ப்ளஸ் தா போட்டோம், இங்கே வேர்பை ப்ளைனாக போட்டுட்டு ரஹான்னு ஆட் பண்ண போகிறோம். ரஹா ஆ சவுண்டுனா ஆண்கள், ரஹே ப்ளூரல் ஆர் ஃபார்மல் ஆண்கள். ஈ சவுண்டு ரஹி அப்படின்னா பெண்பால், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே ரஹி தான் வரும். சென்டென்ஸை பார்த்தா உங்களுக்கு புரியும், வாங்க பார்க்கலாம். ராம் ரொட்டி கா ரஹா ஹை. ராம் ரொட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். மே ஸ்கூல் ஜா ரஹா ஹூம். நான் ஸ்கூலுக்கு போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வே காம் கர் ரஹை ஹூ. வேன்றது ப்ளூரல், அதனால ரஹை போட்டிருக்கோம். அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். தும் கியா கர் ரஹே ஹோ. நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். சீதா சோ ரஹி ஹை. சீதா தூங்கி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். தும் கியா சோச் ரஹி ஹோ. நீ என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். வஹா கவுன் கா ரஹி ஹை. அங்கே யார் பாடி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஹம் ஹிந்தி சிக் ரஹி ஹை. நாங்கள் ஹிந்தி படித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இங்கே எக்ஸசைஸ் பார்க்கலாம். சேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் டு ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும், நம்ம இம்பர்ஃபெக்ட் டென்ஸில் மாற்றணும். மே ரொட்டி காத்தா ஹூ. இது வந்து தா சவுண்டில் வந்தாலே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்னு நமக்கு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த வேர்பை ப்ளைனாக உடைக்கணும். எப்படி உடைக்கலாம்? இப்போ காத்தான்னு இருக்குது, உடைச்சோன்னா கா. ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம ரஹா ரஹி ரஹே ஆட் பண்ணுவோம். இங்கே பார்க்கணும் நவுனை மே கூன் தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம எது வேணால் எழுதிக்கலாம், ஆனால் சிங்குலரில் யூஸ் பண்ணணும். சிங்குலருக்கு நம்ம ரஹா யூஸ் பண்ணால் போதும். மே ரொட்டி கா ரஹா ஹூ. ஹம் கேந்த் கேல் ரஹே ஹைன். வக் நான் ஆன்சர் ரீட் பண்ணுறேன், நீங்கள் கொஷினை பார்த்து ஆன்சரை கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். वक घर जा रहा है. सीता कपड़े सी रही है. मैं रोटी बन रही है. ஏன்னா மா இருக்குல்ல, அவங்க பெரியவங்க, ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தும் क्या कर रहा हो. वे अखबार पढ़ रहे हैं. सरला दूध ला रही है. वक औरत फल बेच रही ரஹே ஹைன். அவுரத்தில் பெரியவங்க, அதனால் ஃபார்மல். லடுக்கியாங் சபக் யாத் கர் ரஹி ஹைன். செகண்ட், fill the blanks in suitable verbs in present imperfect tense. ஸோ இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. பில்லி தூது டேஷ் அப்படின்னு இருக்கு, இம்பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வேர்பு ப்ளைனாக வரும். ரஹா ரஹே ரஹி ஆட் பண்ணி நம்ம எந்த வேர்டு ஆரம்பிக்குதோ அதை பேஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுற வேர்ட் நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். வாங்க போகலாம். பில்லி தூது குடிக்கிறது வரும். அப்போ பி ரஹி. பில்லின்றது பெண் பூனை, பில்லா அப்படின்னா தான் ஆண் பூனை. நீங்கள் மத்தியமாக போனீங்கன்னா லிங்க் பதிலையே வரும். ஸோ அதில் நீங்கள் படிச்சிருந்தா இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் நம்மளால். பில்லி தூத் பி ரஹி ஹை. ஹம் तमाश देख रहे हैं. लड़कियां घर में काम कर रही हैं. पिताजी खत लिख रहे हैं. वे चाय पी रहे हैं. आप यहाँ क्या कर रहे हो.
ஹைன் போட்டுக்கலாம், பெரியவங்க இல்லையா. தும்மில் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஹோ. லடுக்கி லடுக்கே மைதான் மே கேல் ரஹே ஹைன். லடுக்கே அப்படின்னா பாய்ஸ், அதனால் நம்ம ஹைன் போடுறோம். ஹம் கடி தேக், கடினா கடிகாரம், தேக் ரஹே ஹைன். அத்தியாபக் லடுக்கே கோ போல் ரஹே ஹைன். மே பாட் பட் ரஹா ஹூ. அப்படி முடிக்கணும். ஸோ நீங்கள் ஒன்றுக்கு 2 வாட்டி வீடியோ பாருங்கள். இது புரிஞ்சாதான் இது நாலேஜ். நீங்கள் ப்ராத்மிக் லெவல் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் அது உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. பாஸ் ஃபெயில் அது மட்டும்தான் மேட்டர். ஸோ இந்த நாலேஜ் தான் நீங்கள் ஒருத்தருக்கு டீச் பண்ண போகிறீங்களோ, நீங்கள் ஓனாக ஹிந்தியில் பேச போகிறனால யூஸ் ஆக போகுது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெசன் 4 சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லெசன் 4க்கு வந்துட்டோம். இப்போ இங்கே கட்டளை, ஒருத்தருக்கு ஒரு வேலை சொல்ல போகிறோம். அப்போ நம்ம மோஸ்ட்லி யாருக்கு வேலை சொல்லுவோம்? நமக்கு ஈக்குவலாக இருக்கவங்க கிட்ட பேசுவோம், நமக்கு வயசில் சின்னவங்க கிட்ட பேசுவோம், இல்லைனா பெரியவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுக்கு 2 ரூல் தான். நமக்கு ஈக்குவல் ஆர் நம்மளோட சின்னவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு சொல்லும்போது வேர்பு ப்ளஸ் ஓ சவுண்டு. பெரியவங்க கிட்ட இதை கொடுங்க அப்படி கேட்குறது போது பெரியவங்க கிட்ட ஆர் ஃபார்முலாக பேச போது வேர்பு ப்ளஸ் இஏ. இந்த 2 ரூல் தெரிஞ்சால் நீங்கள் ஆர்டராக மற்றவங்க கிட்ட ஹிந்தியில் பேச முடியும். நல்ல கவனிங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். கட்டளை விதி. தும் யஹா ஆவோ, தும் வஹா மத். இந்த மத்துன்றது டோன்ட், செய்யாத அப்படின்றதுக்கு. ஸோ இதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, பேசும்போது நமக்கு யூஸ் ஆகும். ஜாவோ ஜல்தி கரோ, எக் பியாலா தூது லாவோ, ஆப் ஆயியே, யஹாம் பைட்டியே, எக்கு காம் மத் கீஜியே. கர்றதை இங்கே கீஜியேவாக மாற்றிருக்காங்க, காஃபி மத் பீஜியே. ஸோ இங்கே ஆவோ பைட்டோ கரோ ஆர் யூஸ் இன் அட்ரஸிங் ஈக்குவல்ஸ் ஆர் இன்ஃபீரியர் அப்படின்னா குழந்தைங்கன்னு அர்த்தம். ஹூ ஆர் மினிமல்ஸ் நம்மளோட சின்னவங்க. இப்போ இந்த ஓ சவுண்டு எல்லா வேர்பு கூட ஓ வந்திருக்கா, ஆவோ பைட்டோ கரோ. அப்போ இப்படி நம்ம யாருக்கு நம்ம கட்டளை கொடுக்கணும்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க இல்லைன்னா நம்மளோட மினிமலாக இருக்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட இப்படி பேசணும். இப்போ சில வேர்ப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வா அப்படின்றது ஆ. நமக்கு சின்ன பசங்கள்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். ஆவோ வா, ஜாவோ போ, லிகோ எழுது, பைட்டோ உட்காரு, உடோ எழுந்துரு, சோவோ தூங்கு, ரோவோ அப்படின்னா அழு அப்படின்னு சொல்கிறது. ஸோ படோ படி, தேக்கோ பாரு. இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் இருக்குது ஹிந்தியில். 1 லெட்டர் தான் வேர்பு மோஸ்ட்லி. ஸோ அதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டு ஓ சவுண்டு சேர்த்து தாராளமாக ஹிந்தியில் பேசலாம். ஹிந்தியில் பேசுகிறது அப்படி ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. நெக்ஸ்ட்டு கீழே தமிழில் அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சில வேர்ப்ஸ் இந்த இன்ஃபார்மலாகவும் ஃபார்முலாவும் மாற்றி போட்டிருக்காங்க. தும் தூ அப்படின்னா நீ தான் அர்த்தம். தூ தும் ஆப் நீ நீங்கள். கா இது வேர்பு. காவோ சாப்பிடு, காயியே சாப்பிடுங்க, லிகோ எழுது, லிகியே எழுதுங்க, தும் நீ, ஆப் நீங்க, ஜாவோ போ, ஜாயியே போங்க, படோ படி, படியே படிங்க. இது சிலது நம்ம அப்படி மாற்றும் போது சில வேர்ப்ஸ் வேர்ட்ஸே மாறுமா. அங்கே அதுக்கு நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. லோ லேன்றது எடுன்னு அர்த்தம். லே ப்ளஸ் ஓ லோ, லீஜியே எடு எடுங்க, பியோ குடி, பீஜியே குடிங்க, தோ குடு, தீஜியே குடுங்க, கரோ பண்ண, கீஜியே பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் மத் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதோடைய எக்ஸசைஸ் கல் தும் மேரேகர் ஆன்னு இங்கே வேர்ப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சென்டென்ஸை பார்த்து அது ஓ சவுண்டா இஏ சவுண்டான்னு மாற்றி நம்ம எழுத போகிறோம். கல் தும் மேரேகர் நாளைக்கு நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க. வா நீங்கள் சொல்கிறோம். ஓ ஜாவை ஆப் இருக்கிறனால இப்போ பெரியவங்க கிட்ட தான் நீங்கன்னு பேசுவோம். அப்போ ஜாயியே. ஆப் இருக்குது, பி கொடுத்துருக்காங்க, பிஜிஏ. அதுக்கடுத்து ஆப் தான் இருக்குது, படியே. ரோஜ் சபேரே ஜல்தி உடோ. நெக்ஸ்ட்டு இங்கே தும் தான் இருக்குது, அப்போ சின்னவங்க கிட்ட தான் தேக்கோ. யக்கு சிங்குலர் தான் இருக்குது, கரோ. யக்கு லோ. ஜல்தி ஆயியே, இங்கே ஈஏ சவுண்டு வந்திருக்கு, அப்போ பெரியவங்க தான் கீஜியே.
ஆப்புன்னு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தீஜியே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் போது குழந்தை மாதிரி கற்றுக்கணுமா? ஒரு குழந்தைய நல்லா கவனிங்களேன். சுற்றி இருக்கிறத அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கும். உடனே அதை தன்னோட ஆக்ஷனில் அப்ளிகபிள் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் இந்த லெசனை பார்த்ததுலேருந்து ஓனாக ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக லெசன் 5th வந்திருக்கோம். அட்ஜெக்டிவ்ஸ், பெயர் சொல், விசேஷன். இந்த அட்ஜெக்டிவ்ஸோட வேலை என்னென்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கிற நவுனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நல்ல பையன், உயரமான பையன், ரொம்ப அமைதியான பையன். ஸோ இந்த அமைதி, உயரம், நல்ல இந்த வார்த்தைகள்லாம் தான் அட்ஜெக்டிவ்ஸ், உரிச்சொல் தமிழில். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும்? அந்த நவுனுடைய கேரக்டரை சொல்லும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம யாருக்காவது காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உதவ போகுது. அச்சா லடுக்கா, படா ஆத்மி, டண்டா பானி, அச்சி லடுக்கி. சேம் இதே மாதிரி தான். ஆ சவுண்டு பாய்ஸுக்கும் ஈ சவுண்டு கேர்ள்ஸுக்கும் குறிக்க போகுது. இங்கே அச்சா ஆ சவுண்டில் பாய் நல்ல பையன், அச்சி லடுக்கின்னு கொடுத்துருக்காங்க. படா ஆத்மி இங்கே ஒரு பொண்ணை குறிக்க போகிறோன்னா படி அவுரத் அப்படின்னு வரணும். டண்டா பானி குளிர்ச்சியான தண்ணி. மோட்டே ஆத்மி குண்டான ஒரு மனுஷன். மிட்டே ஃபல் ஸ்வீட்டான ஃப்ரூட். கரம் தூது சூடான பால். இந்த அபோவ் த ஃபேஸஸ் அச்சா, படா, டண்டா, காலி, மோட்டி, மிட்டி, கரம் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் தீஸ் ஆர் தி அட்ஜெக்டிவ்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இதான் முக்கியமான பார்ட். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அட்ஜெக்டிவ்ஸ் எண்டிங் இன் ஆர் சேஞ்ச் இன்டு இ குவாலிஃபையிங் ஃபெமினைன் ஜெண்டர். இப்போ அச்சான்றது ஒரு வேர்ட். அதே நீங்கள் ஃபீமேல் ஜெண்டருக்கு இப்போ லடுக்கிக்கு என்ன பண்ணோம்? அச்சாவை ஆ சவுண்டில் இருக்கிறத ஈ சவுண்டாக மாற்றிருக்கோம். அதுதான் ஈ சவுண்டாக மாற்றி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இங்கே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு சூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸசைஸ் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் அட்ஜெக்டிவ்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாசார் சே டேஷ் தூது. ஸோ இங்கே கட்டா, அச்சா, கரம். தூது மீன்ஸ் எப்பவுமே சூடான பால். ஸோ கரம் இஸ் அ கரெக்ட் அட்ஜெக்டிவ்ஸ் டு ஹியர். யக்கு டேஷ் லடுக்கி, சோட்டி லடுக்கி. டேஷ் ஷியாகி, ஷியாகினா மை. காலா, லால், பீலா. பீலாலெலாம் நம்ம எல்லோ கலர் மைலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யஹா ஆம் கே சார் பேடு, படா பேடு, ரொம்ப பெரிய மரம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற நவுனுக்கு ஏற்ற அட்ஜெக்டிவ் சூஸ் பண்ணி இங்கே நம்ம எழுதணும். மேர் ரோஜ் தீன் டேஷ் கேலா. சஸ்தானா சீப்பு, பீலானா எல்லோ, ஹரேனா பச்சை கலர். ஸோ பீலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் மஞ்சள் கலர் தான் இருக்கும் இல்லையா? ஸோ பீலா கேலே காத்தாகும். தாதா கே பால், பால்னா முடி. ஸோ தாத்தாவோட முடி எப்படி இருக்கும்? சஃபேது ஒயிட், நீலானா ப்ளூ, காலானா பிளாக். சேது கா குர்தா, கோலா ரவுண்டாக இருந்ததா, கந்தாவாக இருந்ததா, கரம்னா சூடு, கந்தா டர்ட்டாக இருந்தது தான் கரெக்டான அட்ஜெக்டிவ். யக்கு கலி டேஷ் சவுடா அகலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கங்கா கா பானி மிட்டாக. கத்தர் அப்படின்னா மோர். பஹூத் புளிப்பு, பத்தலானா தண்ணியாக இருக்குது. ஸோ மோர் எப்பயுமே தண்ணியாக தான் இருக்கும் இல்லையா? அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதில் எழுத சொல்லியிருக்காங்க. துமாரா கர் சோட்டா ஹே யா படா. யா அப்படின்னா அல்லதுன்னு அர்த்தம். ஸோ இதுவா அதுவான்னு கேட்குறாங்க. உன்னுடைய வீடு சின்னதாக பெருசான்னு கேட்குறாங்க. மேரான்னு மாற்றணும். துமாரான்னு சொல்லக்கூடாது. மேரா கர் சோட்டா ஹே. தும் அச்சே ஹோ யா பூரே. நீ நல்லவனா கேட்டவனான்னு கேட்குறாங்க. மே அச்சா ஹூ அப்படின்னு எழுதிக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் கேர்ளாக இருந்தால் அச்சி ஹூ அப்படின்னு சொல்லணும். சூரஜ் கரம் ஹ யா டண்டா. சூரஜ்னா சூரியன், அது சூடாக இருக்குமா கூலாக இருக்குமான்னு கேட்குறாங்க. சூரஜ் கரம் ஹ. கத்தர் மோட்டா யா பத்தலா. மோட்டானா ரொம்ப திக்காக இருக்கிறது, பத்தலானா ரொம்ப தண்ணியாக இருக்கிறது. கத்தர்னா மோர். கத்தர் பத்தலாக. ஹிந்தி சிக்னே ஆஷான் ஹே யா முஷ்கில். ஹிந்தி படிக்கிறது ஈஸியாக கஷ்டமானு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். பஹாடு ஊஞ்சே ஹே யா சோட்டே. பஹாடுனா மலை. மலை உயரமாக இருக்குமா சின்னதாக இருக்குமான்னு கேட்குறாங்க. துமாரா கப்படா சாஃப் ஹே யா கந்தா. உன்னுடைய ட்ரெஸ்ஸு
சாஃப்ட்னா சுத்தம், கந்தானா அழுக்கு, எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சோனா சஸ்தா ஹே யா மஹாங்கா? சோனானா தங்கம், சஸ்தானா சீப்பு, மஹாங்கானா காஸ்ட்லி. உன்னோட தங்கம் இப்போ ரொம்ப சீப்பாக இருக்கா காஸ்ட்லியாக இருக்கான்னு கேட்குறாங்க. துமாரே பால் காலே ஹே யா சஃபேத்? உன்னோடைய ஹேர் வந்து காலானா பிளாக், சஃபேத்னா ஒயிட், என்ன கலரில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆஷ்மான் நீலா ஹே யா ஹரா? வானம் ப்ளூ கலரில் இருக்கா ஆர் க்ரீன் கலரில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம கொஷின்லேருந்தே ஆன்சர் பண்ணலாம். டோட்டலாக பிராத்மிக்கில் 22 கிராமர் லெசன் இருக்குது. ஈச் வீடியோவில் நம்ம 5 லெசனாக பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. புக் பேக்கில் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் கைண்ட்லி ஆஸ்க் மீ, ஐ வில் கிளாரிஃபை ஆல் ஆஃப் யுவர் டவுட்ஸ். இந்த கிராமர் லெசன் பண்ணிங்கன்னா ஓனாக உங்களால் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். இனிமேல் போக போக லெசன்ஸ் பேராகிராஃபாக வரப்போகுது. அந்த பேராகிராஃபில் நமக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கிராமர் தான் நமக்கு நாலேஜ் யூஸ் பண்ண போகுது. ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் நீங்கள் போகிறீங்கன்னா அந்த புக்கை தூக்கி போட்டுறாதீங்க. எல்லா புக்லேயும் இந்த மாதிரி கிராமர் லெசன்ஸ் இருக்குது, அதை நீங்களே படிங்க. ஸோ இப்போ நிறைய பேரண்ட் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஒரு 6 months ஒன்ஸ் எக்ஸாம் போயிடணும் அப்படின்னு அவங்க அவசரப்படுத்துவாங்க டீச்சர்ஸை. மோஸ்ட்லி இன்னொரு நிறைய குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படிப்பாங்க. ஸோ கைண்ட்லி பேரண்ட்ஸ், குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதை மட்டும் என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசை பாசத்தெல்லாம் அவங்களுக்குள்ளே திணிக்காதீங்க. இது ஸ்டூடெண்ட்டுக்கும் கஷ்டம், சொல்லிக் கொடுக்குற டீச்சருக்கும் கஷ்டம். ஒரு குழந்தை இன்ட்ரெஸ்ட்டாக படிக்குதா, டீச்சருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சொல்லிக் கொடுக்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 6 to 10 லெசன் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் கஸ்தூரி. தேங்க்யூ.